அரச பணியாளர்களுக்கு வேதன உயர்வு வழங்கப்படும். பிரதமர் தெரிவிப்பு. எதிர்காலத்தில் அரச பணியாளர்களுக்கு வேதன உயர்வு வழங்கப்படும் எனவும் கல்வி மறுசீரமைப்புக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையிலும் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரிய ஆலோசகர் போன்ற சேவைகளிலும் உள்ள பல பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள், வேதன முரண்பாடுகள், தொழில்முறை பிரச்சினைகள், ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள், மாணவர்களை சேர்ப்பதற்காக நிதி வசூலித்தல், தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பதில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவின அமைப்பில் உள்ள சிக்கல் சூழ்நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வெற்றிடங்கள் இல்லாத பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கப்படுவதை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சு இதற்காக கடிதங்களை வெளியிடுவதில்லை எனவும் எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரச பணியாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கினை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் நீதிமன்றக்கு சமர்ப்பிப்பு. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக திருகோணமலை நீதிவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகளை நீதிமன்றக்கு சமர்ப்பித்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கின் பிரதிவாதிகளாக தாம் உள்ளிட்ட 3 பேரினால் கடந்த 7ஆம் திகதி இந்த முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 13ஆம் திகதி வழக்கு முன் விசாரணையின் போது இந்த முன்மொழிவுகள் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரி 21 மற்றும் 27ஆம் திகதிகளில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகிகள் தெரிவு தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கினை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வரும் பொருட்டே குறித்த முன்மொழிவு வரைவு நீதிமன்றக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். 800க்கும் அதிகமான போதை மாத்திரைகளுடன் 2 கைது. பசறை பராக்கிரம மாவட்ட பகுதியில் 800க்கும் அதிகமான போதை மாத்திரைகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக பசறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைதானவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த 27 மற்றும் 28 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. பசறை காவல்துறையினரும் இராணுவத்தினரும் இணைந்து முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகளின் போது ஒருவரிடமிருந்து 420 போதை மாத்திரைகளும் மற்றவரிடமிருந்து 440 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களை இன்றைய தினம் பசறை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பசறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களுக்கு 187 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கி வைப்பு. கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு 184 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதாக கமநல மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. பொலனறுவை மாவட்டத்தில் பயிர் இழப்பீடு வழங்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மீதமுள்ள மாவட்டங்களுக்கான பயிர் இழப்பீடு வழங்கும் பணிகள் இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய உள்ளதாக அந்த சபையின் தலைவர் பேமசிறி ஜெயசிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். பொலனறுவை மாவட்டத்தில் 6239 விவசாயிகளுக்கு 114 மில்லியன் ரூபாய் பயிர் இழப்பீடும், முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் திருகோணமலை பகுதிகளில் 3272 விவசாயிகளுக்கு 70 மில்லியன் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாவனைக்கு ஒவ்வாத குடிநீர் விநியோகத்தினால் புலியாவத்தை மக்கள் பெரிதும் பாதிப்பு.
ஹட்டன் டிகோயா புலியாவத்தை பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு தூய்மையான குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த பகுதியில் மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தும் நீர் விநியோக அமைப்பு தூய்மையற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது. இதனை அரசாங்கமோ தோட்ட நிர்வாகமோ முறையாக புனரமைத்து தருவதில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் சுமார் 125 பயனாளிகள் குடிநீரை பயன்படுத்துகின்றனர். மக்களுக்கான குடிநீர் விநியோகிக்கப்படும் இடங்களில் சேறும் சகதியும் குவிந்து காணப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை பருகுவதால் மக்களுக்கு உடல் ஆரோக்கியமற்ற நிலை ஏற்படுவதாகவும் குறிப்பிடுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த குடிநீர் விநியோகத்தை மக்களுக்கு பாவனைக்கு உகந்த வகையில் புனரமைத்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் கட்டடத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்பு. தர்மசாலாவில் உள்ள கோவிலின் கட்டடத்திலிருந்து நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நாவுல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாத்தளை நாவுல மரகமுவ பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நபர் நேற்றிரவு உயிரிழந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இன்று காலை கோயிலில் உள்ள அறநெறி பாடசாலைக்கு சிறுவர்கள் வந்தபோது ஒருவர் இறந்து கிடந்ததாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் நாவுல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.